மாலையும் தாலியும் இல்ல கல்யாணம். விட்டு சொன்னேன்ல, அவகிட்ட சொல்லிடுறேன்மா. ஏ கோக்கி, என் பேண்ட் பாக்கெட்ல இருந்து போனோட. ஏங்க ஏங்க இப்படி கஷ்டப்படுறீங்க? கீழேயே சாப்பிடலான்னு சொன்னா கேட்க மாட்டேங்கிறீங்க. எல்லாத்தையும் நான் தான் செய்வேன்னு சொல்லி கஷ்டப்படுறீங்க. இதுலெல்லாம் எனக்கு ஒரு கஷ்டமும் இல்ல. நான் செஞ்ச இந்த தோசையும் இந்த தக்காளி சட்னியும் எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு சொல்லு. இந்தா. எப்படி இருக்கு நம்ம தோசையும் தக்காளி சட்னியும்? சூப்பரா இருக்குங்க. ஆனா எதுக்குங்க? நான் தான் தோசை ஊத்தி சட்னி பண்றேன்னு சொன்னேன்ல, கேட்காம இப்படி பண்றீங்க. ஏய், என் கோகிலாவுக்காக இது கூட பண்ணலனா எப்படி? சரி, நீங்களும் ஒரு தட்டு எடுத்துட்டு வந்து சாப்பிடலாம்ல. ஏய், இதுக்கு 2 தட்டுல சாப்பிடணும்? நீ முதல்ல சாப்பிடு, அதே தட்டுல நான் சாப்பிடுறேன். புருஷன் தட்டுல தாங்க பொண்டாட்டி சாப்பிடணும். இதுதான் இந்த பொண்ணுங்களோட பிரச்சனையே. புரட்சி சம உரிமைன்னு பேசுவீங்க. புருஷன் முருகல ஒரு தோசை ஊத்தி தக்காளி சட்னி வச்சு கொடுத்தா சந்தோஷமா சாப்பிடுறத விட்டுட்டு புருஷன் தட்டுல பொண்டாட்டி தான் சாப்பிடணும், பொண்டாட்டி தான் சமைக்கணும்னு இந்த தாழ்வு மனப்பான்மையோட பேசக்கூடாது. இல்லங்க, நீ எதுவும் பேசக்கூடாது. இனிமே ரோஸ்ட், பேப்பர் ரோஸ்ட், ஊத்தாப்பம், ஆனியன் தோசை, முட்டை தோசை, கல் தோசைன்னு தினமும் ராத்திரியில உனக்கு விதவிதமா தோசை பண்ணி போடுவேன். நீ சாப்பிடணும். புரியுதா? புரியுது. யாரு? அப்பா கால் பண்றாரு. அப்பா சொல்லுங்கப்பா, எப்படி இருக்கீங்க? அம்மா எப்படி இருக்காங்க? நல்லா இருக்கோம் சரவணா. நீயும் மருமகளும் எப்படி இருக்கீங்க? வேலைக்கு போயிட்டு வந்துட்டியா? என்ன பண்ணிட்டு இருக்க? நாங்க நல்லா இருக்கோம்ப்பா. வேலைக்கு போயிட்டு வந்துட்டேன். இப்போ உங்க மருமக தான் நல்லா சூடா முருகலா தோசை ஊத்தி கொடுத்துட்டு இருக்கா. தக்காளி சட்னி வேற வச்சு கொடுத்துருக்கா. வெளுத்து வாங்கிட்டு இருக்கேன். இப்பவே 5-6 தோசை சாப்பிட்டேன். சொன்னா கேட்கவே மாட்டேங்கிறா. சாப்பிடுங்கிறாப்பா. அப்படியாப்பா? சந்தோஷம். என் மருமகள்கிட்ட போன கூடுறா. தோப்பா கூப்பிடுறேன். ஏ கோக்கி, அப்பா கூப்பிடுறாரு. வா வா வா, தோசை அப்புறம் சுட்டுக்கலாம். மாமா எப்படி இருக்கீங்க? மாமா அத்தை எப்படி இருக்காங்க? நல்லா இருக்கோம்மா, நல்லா இருக்கோம். என்னம்மா தோசை ஊத்திக்கிட்டு இருந்தியா? தொந்தரவு பண்ணிட்டானா? இல்ல மாமா, சொல்லுங்க மாமா. சூடா தோசை ஊத்தி கொடுத்தா கூட 2 தோசை சாப்பிடுவாம்மா. எப்பவுமே அவன் சாப்பிட உட்கார்ந்த பிறகு தோசை ஊத்தி சூடா கொடுமா. தோசை தானே மாமா, சூடா தானே மாமா, ஊத்தி கொடுக்குற மாமா. இப்பதான் மாமா சொன்னேன். சூடா ரோஸ்ட், பேப்பர் ரோஸ்ட், ஊத்தாப்பம், ஆனியன் தோசை, முட்டை தோசை, தினத்துக்கும் விதவிதமா தோசை சுட்டு ராத்திரி கொடுக்கறேன்னு சொன்னேன். அப்புறம் இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணுமா? நானும் அத்தையும் சென்னைக்கு வர்றோம். வாங்க மாமா, எப்ப வேணாலும் வாங்க. நீங்களும் கூட இருந்தா எங்களுக்கும் சந்தோஷம் தானே. அது சரிதாம்மா. நாங்களே ரொம்ப நாளா சரவணன்ட்டு தனியா தானே இருக்கோம். எல்லாரும் ஒன்னா இருக்கணும்னு தானே எங்களுக்கு ஆசை. உன் தங்கச்சி ஆனந்தி எப்படிமா இருக்கா? போய் பாத்தீங்களா? பேசுனீங்களா? ஆனந்தி நல்லா இருக்கா மாமா. இப்பதான் அவ வீட்டுல சுமங்கலி பூஜை எல்லாம் செஞ்சா. நாங்களா கூட தான் இருந்தோம். அதுக்கப்புறம் அவளை பார்க்கல, போன்ல பேசணும் மாமா. இங்க உங்க அப்பாவும் அம்மாவும் ஆனந்திய நினைச்சுதான் ரொம்ப வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனந்திய நேர்ல பார்க்கலான்னு வந்தா ஏதாச்சும் பிரச்சனை ஆயிருமோன்னு பயப்படுறாங்கம்மா. அப்பாட்ட நான் பேசினே,
என்கிட்ட எதுவும் சொல்லலையே மாமா. பிள்ளைங்க வேதனைப்பட்டுற கூடாதுன்னு பெத்தவங்க சில விஷயங்களை சொல்ல மாட்டாங்கல்ல, என்கிட்ட சொன்னாங்க. அதான் நானும் அத்தையும் ஆனந்தியை பார்க்க சென்னைக்கு வரலான்னு முடிவு பண்ணியிருக்கோம். என்னம்மா சத்தத்தையே காணும்? சொல்லுங்க மாமா. அதான் சொன்னேம்மா, ஆனந்தி எப்படி இருக்கான்னு பார்க்க சென்னைக்கு வர்றோன்னு. வாங்க மாமா. எங்க சைடுல இருந்து பெரியவங்க வந்து பார்த்தா நல்லதுதான் மாமா. வாங்க மாமா. சரிம்மா, நான் உங்க அத்தை கிட்ட கேட்டுட்டு எப்பன்னு சொல்றேன். சரவணனை டிக்கெட் போட சொல்லு. வச்சிடுறேம்மா. சரிங்க மாமா. சரிம்மா. ஏங்க, உங்க அப்பாக்கு வேற வேலையே கிடையாதா? எப்ப பாரு ஆனந்தி ஆனந்தின்னு அவளை பத்தியே பேசிட்டு இருக்காரு. அன்பு வீட்ல போய் ஆனந்தி இருக்கணும்னு கண்டிஷன் போட்டாரு. அதுக்கு அவ எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பா. அதோட விட வேண்டியதானே? ஆனந்தி அவ புருஷன் கூட மாமியார் கூட எப்படி வாழ்றான்னு பாக்க வராராம். விட்டா ஆனந்தி புகுந்த வீட்ல இப்படிதான் வாழணும்னு ரூல்ஸ் போடுவார் போல இருக்கு. கோகி, நீ ஏன் டென்ஷன் ஆகுற? ஆனந்தி மாமியார் வீட்டுக்குள்ள போக போலீஸ் வக்கீல்னு கஷ்டப்பட்டு தானே போனா. ஆனா போயிட்டால. அப்பா இப்படி ஒரு முடிவு எடுக்கலன்னா அது நடந்திருக்குமா? அன்பும் ஆனந்தியும் ஒரே வீட்டுல வாழ ஆரம்பிச்சது நமக்கெல்லாம் சந்தோஷம் தானே. அதே மாதிரி இப்ப அப்பா வந்து பாக்குறதுனால ஏதாச்சும் ஒரு நல்ல மாற்றம் வந்துச்சுன்னா வேணா நான் சொல்லுவேன். பாசிட்டிவா யோசிப்பேன் கோகிலா. எல்லாமே நல்லதுக்கு தான். கோகிலா, நீ சூடாயிட்டேன்னு நினைக்கிறேன். ஆனா தோசை ஆறி போச்சு. இரு, நான் உனக்கு வேற தோசை வைக்கிறேன். ஒண்ணும் வேணாம். உங்க தோசையும் உங்க தக்காளி சட்னியும். ஐயோ அப்பா, கஷ்டப்பட்டு முருகலா தோசையும் தக்காளி சட்னியும் அரைச்சு அவளை இம்ப்ரெஸ் பண்ண. ஒரே ஒரு போன்ல என் மொத்த நைட்டையும் காலி பண்ணிட்டியே. வில்லுகா புலி கருப்பன் துணை. இந்தாங்க. மளிகை லிஸ்ட் போடுங்க. எது மளிகை லிஸ்டா? அதெல்லாம் எனக்கு தெரியாது. அம்மா தான் எனக்கு எழுதி கொடுப்பாங்க. சரி, ஒவ்வொரு மாசமும் அத்ததே மளிகை லிஸ்ட் போடுவாங்க. ஆனா உங்ககிட்ட கொடுத்துதானே கடையில கொடுக்க சொல்லுவாங்க. ஆமா. ஒரு நாள் கூடவா அந்த லிஸ்ட் பிரிச்சு பார்த்ததே இல்ல நீங்க? பார்த்திருக்கேன். எப்போ ஒரு தடவை பிரிச்சு பார்த்திருக்கேன். ஒவ்வொரு தடவையும் பிரிச்சு பார்க்கறதுக்கு அது என்ன நியூஸ் பேப்பரா? எப்பவும் இருக்கிறது தானே இருக்கும். சரிதே. அம்மா எவ்வளவு வாங்குவாங்கன்னு தெரிஞ்சுதான் லிஸ்ட் போட முடியுமா? அப்ப அம்மாட்ட தான் கேட்கணுமா? இல்லங்க, அதுக்கு அவசியம் இல்ல. நானே லிஸ்ட் போடுவேன். நான் சொல்றதெல்லாம் அந்த பேப்பர்ல எழுதுங்க. ஏன் நீயே எழுத வேண்டியதானே? மாசம் மாசம் மளிகை என்ன வாங்குறோன்னு கூட தெரியாம இருக்கிய. எழுதுனா அதே மனசுல பதியும். எழுதுங்க. இங்க வந்ததுல இருந்து நீ பெரிய டீச்சர் அம்மாவா மாறிட்ட. ஆமா, ஒழுங்கா தப்பு இல்லாம எழுதணும். இல்லனா 50 தடவை எழுத சொல்லுவேன்.